அன்புக்குரிய சகோதரர்களே, சிரமத்தில் இருக்கக்கூடிய மக்களோடு நாம் நிற்க வேண்டும். அவர்களுக்கு உதவுதல் என்பது ஒருபுறம் இருந்தாலும், உங்களுக்கான தேவைகளை எங்களால் முடிந்ததை செய்ய தயாராக நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லும் அந்த வார்த்தையே மிகப்பெரிய அவர்களுக்கு சக்தியை தரும். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, ஜாஃபர் ரலியல்லாஹுடைய மகனார் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு 3 பேரும் மதீனாவிலிருந்து கிளம்பி மக்காவுக்கு உம்ராவுக்கு போகிறாங்க. அன்றைக்கெல்லாம் கால்நடை பயணம், ஒட்டகத்தில் பயணம், அப்படியே பாலைவனத்தில் பயணிக்க வேண்டியதுதான். கொண்டு வந்த சாப்பாடெல்லாம் தீர்ந்து போச்சு. கடுமையான பசி, சாப்பிடணும். அடி ஓரஞ்சாரமாக வர்றாங்க. ஒரு குடிசை வீடு இருக்கிறது. அந்த குடிசை வீட்டிலே வெளியிலே ஒரு ஆடு கட்டி போடப்பட்டிருக்குது. போனவங்க வீட்டில் சத்தம் கொடுத்தாங்க, யாருமா இருக்கா வீட்டில் அப்படின்னு. உள்ளே இருந்து ஒரு வயசான அம்மா, வயது முதிர்ந்த மூதாட்டி வந்தார்கள். என்னம்மா வேணும், யார் நீங்கன்னு கேட்டாங்க. வந்தவங்க சொன்னாங்க, நாங்கள் 3 பேர் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்துக்காரங்க, அஹ்ல பைத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்துக்காரங்க. உம்ராவுக்காண்டி போகிறோம். வழியில் எல்லா உணவும் தீர்ந்து போனது. இப்பொழுது பசி, கடும் பசி. ஏதாவது எங்களுக்கு பசியாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க 3 பேர். உடனே அந்த அம்மா சொன்னாங்க, அதில் என்ன இருக்குது, கண்டிப்பாக நிச்சயமாக ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்துக்காரங்க நீங்கள், உங்களை கண்ணியப்படுத்தாடி என்னாச்சு என்று சொல்லி உள்ளே வந்து உட்கார வச்சு, ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு அந்த ஆட்டை அறுத்து உரித்து அதை துண்டு பண்ணி தாங்க, நான் உங்களுக்கு சமைச்சு அழகாக சாப்பாடு தர்றேன். வந்த 3வரும் அந்த வேலையை சிறப்பாக செய்தார்கள். அந்த பெண்மணி, வயதான பெண்மணி, சமைத்தார்கள், உணவை எடுத்து பரிமாறினார்கள். ராகத்தாக நிம்மதியாக வந்தவர்கள் பசியார சாப்பிட்டார்கள், வயிறார சாப்பிட்டார்கள். சாப்பிட்டு முடிச்சுட்டு போகும்போது சொன்னாங்க, ரொம்ப ஜஸாக்கல்லாஹு ஹைரா, அல்லாஹ் உங்களுக்கு சிறந்த நற்கூலியை தரட்டும். மதீனாவுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக எங்களை வந்து நீங்கள் பார்க்கணும், சரியா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. 3 பேர் உம்ராவுக்கு போயிட்டாங்க. இந்த பெண்மணியின் கணவர், வயது முதிர்ந்த மூதாட்டியின் கணவர் வெளியேந்து வந்தார். வீட்டுக்கு முன்னாடி கட்டி போடப்பட்ட ஆட்டை காணோம். உள்ளே போய் கேட்டார், ஆட்டை எங்கே? இந்த மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்துக்காரங்க 3 பேர் கஷ்டத்தில் வந்தாங்க, பசியில் வந்தாங்க, நான் அறுத்து சாப்பாடு கொடுத்துட்டேன். என்ன பொம்பளை நீ, விவரம் இல்லாத பொம்பளையாக இருக்கிறிய, நமக்கு இருந்ததே அந்த ஒத்த ஆடு, அதை வச்சு தான் பால் கறந்து குடிச்சிக்கிட்டு இருந்தோம், போச்சா உள்ளதும் போச்சா என்று சொன்னார். அந்த பெண்மணி சொன்னாங்க, கவலைப்படாதீங்க, நம்ம கொடுத்துருக்கிறது யாருக்கு உணவு கொடுத்துருக்கோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்துக்காரன் கொடுத்துருக்கோம், அது பெரிய பாக்கியம். நிச்சயம் அல்லாஹ் இதற்கு பன்மடங்கான கூலியை திருப்பி தருவான். ஒரு சில காலகட்டம் நகருகிறது. கடுமையான சிரமம், வறுமை, அந்த வீட்டிலே கொடும் வறுமை. எங்கேயாவது போகலான்னு புறப்பட்டு அப்படியே பக்கத்தில் மதீனாவுக்கு போயிட்டாங்க. மதீனா தெருக்குள்ள இந்த அம்மாவும் அவருடைய வீட்டுக்காரன் போகும்போது ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அந்த தாயாரை பார்த்து இனம் கண்டாங்க. ஓ, இது அந்த பெண்ணாச்சே, நமக்கு விருந்து கொடுத்த பெண்ணாச்சே என்று அந்த அம்மாவை கூப்பிட்டு, ஏமா என்னை யாரும் தெரியுதான்னு கேட்டாங்க. அந்த அம்மா சொல்லிச்சு, தெரியலைங்க அப்படின்ச்சு. வயசானவங்க, விவரம் தெரியல, அந்த ஒரு நாள் பார்த்தா எப்படி அடையாளம் தெரியும். ஹசன் ரலியல்லாஹு சொன்னாங்க, எங்களை யாரும் தெரியுது, நாங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்துக்காரங்க, உம்ராவுக்கு போகும்போது பசின்னு வந்து உங்கள்கிட்ட கேட்டோம், உங்கள்ட்ட இருந்த ஒரே ஆடை அறுத்து எங்களுக்கு சாப்பாடுலாம் கொடுத்தீங்க. ஓ, அவங்களா நீங்கள்? ஆமாம் ஆமாம். எங்கே வந்திருக்கீங்க? வீட்டுக்கு கொஞ்சம் கஷ்டம், சிரமம், அப்படி வந்தோம் காலார அப்படின்னு அந்த அம்மா சொல்ல, உடனே வீட்டுக்குள்ளே போனாங்க. ஒரு 1000 தங்க காசுகளை எடுத்தார்கள். தன்னுடைய பணியாளரிடத்திலே சொல்லி ஒரு 1000 ஆட்டை ஓட்டி கொண்டு வா என்றார்கள். 1000 ஆட்டையும் 1000 தங்க காசையும் அந்த பெண்மணியின் கையிலே கொடுத்து, இது உங்களுக்கு எங்களால் ஆன ஒரு சின்ன பிரதி உபகாரம், இங்கேயே நீங்கள் போயிடக்கூடாது, பக்கத்தில் என் தம்பி ஹுசைன் இருக்கார், அவரையும் நீங்கள் போய் பார்க்கணும். இந்த அம்மா ஹுசைன் ரலியல்லாஹு போச்சு, விவரத்தை சொன்னாங்க. அண்ணன்ட்ட போனீங்களான்னு கேட்டாங்க ஹஸரத் ஹுசைன் ரலியல்லாஹு. ஆமாம். எவ்வளோ தந்தாங்க? சொன்னாங்க 1000 தங்க காசு, 1000 ஆடுகள், குறையில்லாமல் தந்துடுறேன்னு 1000 தங்கத்தை எடுத்தாங்க காசை. அதே மாதிரி 1000 ஆட்டை தன்னுடைய ஊழியரிடத்தில் சொல்லி அந்த பெண்மணிக்கு கொடுத்து விட்டார்கள். சொல்லும் பொழுது சொன்னாங்க, பக்கத்தில் என் தம்பி அப்துல்லா இருக்காரு, அவரையும் பார்த்துட்டு போங்க. நேரம் போனாங்க. அப்துல்லா இப்படி ஜாஃபர் ரலியல்லாஹு இடத்துல, ஜாஃபர் ரலியல்லாஹுடைய மகனார். அவங்க வாப்பா ஜாஃபர் ரலியல்லாஹு யாருன்னா, வரலாற்றிலே அபுல் மசாக்கின் பேர் எடுத்தவங்க. அபுல் மசாக்கின் என்றால் ஏழைகளின் தந்தை. அள்ளி அள்ளி ஏழைகளுக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். கொடுத்து கொடுத்து செவந்த கரம் அது. அவருக்கு பிறந்த பிள்ளை அப்பாவுக்கு தப்பாம தான் பிறக்கும். நம்ம இடத்தில் நல்ல பண்பு இருந்தாலும் சரி, தீய பண்புகள் இருந்தாலும் சரி, நம் பிள்ளைகளிடத்தில் அது வெளிப்படும் நிச்சயம். எனவே நல்ல பண்புகளை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு முன்னால் வெளிப்படுத்தி காட்டுங்கள், கொடுத்து காட்டுங்கள். அதனால் கிடைக்கக்கூடிய இன்பத்தை அந்த பிள்ளைக்கு உணரச் செய்யுங்கள். தொழுது காட்டுங்கள், நல்லதை பேசி காட்டுங்கள், குர்ஆனை ஓதி காட்டுங்கள். நீங்கள் சொல்லும் வார்த்தையை விட நீங்கள் செய்து காட்டும் விஷயம்தான் அந்த பிள்ளைகளின் வாழ்க்கையிலே பெரிய பெரிய பிரதிபலிப்பை ஏற்படுத்தும். அவருக்கு பிள்ளையா பிறந்தவர், நீங்களம்மா அப்படின்னு உள்ள கூப்பிட்டு
அண்ணன்ட்ட போனீங்களா? ஹசன்ட்ட ஆமாம் போனேன். எவ்வளோ தந்தாங்க? 1000 தங்க காசு, 1000 ஆடு. சரி. அதுக்கடுத்து அண்ணன்ட்ட ஹுசைன்ட்ட போனீங்களா? ஆமாம் போனேன். எவ்வளோ தந்தாங்க? 1000. நீ நேர வீட்டுக்குள்ளே போனாங்க. 2000 தங்க காசு எடுத்தார்கள். தன் பணியாரிடத்தில் சொல்லி 2000 ஆட்டை ஓட்டி வர செய்தார்கள். வந்து அந்த அம்மா கையில் கொடுத்து சொன்னாங்க, முதல்ல ஏன்ட்ட நீங்கள் வர வேண்டியதானே, நான் உங்களுக்கு 2000 கொடுத்திருப்பேன். அடுத்து ஹுசைனும் 2000 கொடுத்திருப்பார், ஹசனும் 2000 கொடுத்திருப்பார். உங்களுக்கு அப்படியே இது கொஞ்சம் கூடுதலாக கிடைத்திருக்குமே என்று சொன்னார்கள். நம்மள யார்ட்டையாவது ஏதாவது கேட்க போனால் முதல்ல நோட்டை திருப்ப வேண்டியது. முன்னா இருக்கக்கூடிய ஆள் யாரு, முன்னாடி யார் யார் எவ்வளவு கொடுத்திருக்கிறாங்களோ அதே அதுக்கு ஈக்குவலாக கொடுக்க பார்க்கிறது, அல்லது அதிலிருந்து ஏதாவது குறைக்கலாமா என்று யோசிப்பது. நான் பொதுப்படையாக சொல்கிறேன். ஆனால் மேன்மக்கள் தான். ஹஜ்ரத் அப்துல்லா ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் என்னிடத்தில் வந்தால் உங்களுக்கு நான் அதிகம் தந்திருப்பேன், அதை தொடர்ந்து என்னுடைய சகோதரமார்களும் அதிகம் தந்திருப்பார்களே என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் உங்களுக்கு சிறந்த பகரத்தை தரட்டும் என்று சொல்லி கொடுத்து அனுப்பி வைத்தார்கள். வரலாற்றில் என்ன எழுதுறாங்க தெரியுமா? அந்த நிகழ்ச்சிக்கு பின்னாடி இஹ்யா உலூமுத்தீனில் இந்த செய்தி பதிவாக இருக்கிறது. தனக்கு தேவை இருக்கிற நேரத்திலும் கூட, தனக்கு இருப்பதே ஒன்றுதான் என்ற நெருக்கடியில் இருக்கும் நேரத்திலும் கூட, அடுத்த நேர உணவு என்ன என்ற கேள்விக்குறி இருக்கும் நேரத்திலும் கூட, பசியோடு வந்து நிற்கக்கூடிய மூவரை பார்த்தவுடன் அப்படியே உள்ளம் இளகி போய் அந்த பெண்மணி தனக்குரியதை எடுத்து கொடுத்தார்கள் அல்லவா, அதற்கு அல்லாஹ் கொடுத்த கூடிதான் ஒன்றுக்கு பகரமாக 4000 தங்க காசுகளையும் 4000 ஆடுகளையும் கொடுத்தார். வெளியே போகும்போது வீட்டுக்காட்ட அந்த அம்மா சொன்னாங்களாம், ஒரு ஆடு போச்சேன்னு சொல்லி வருத்தப்பட்டீங்களே, இப்போ பார்த்தீங்களா அல்லாஹ் 4000 ஆட்டையும் 4000 தங்கத்தையும் அல்லாஹ் தந்திருக்கான். இதுதான் அல்லாஹ் சிரமப்படும் நேரத்தில் ஒருவர் எவ்வளவு தூரம் எடுத்து வைக்கிறார், அடியை எவ்வளவு தூரம் முன்னோக்கி வருகிறார், எவ்வளவு தூரம் கொடுப்பதற்குரிய மனோநிலையில் இருக்கிறார், அவர் எவ்வளவு தருகிறார், எந்த எண்ணத்தில் தருகிறார், அதற்குரிய கூலியை மிகச்சிறப்பாக பன்மடங்காக இரட்டிப்பாக அல்லாஹ் அவருக்கு கொடுக்காமல் இருக்க மாட்டான் என்பதை இந்த நிகழ்வு அதி அற்புதமாக எடுத்து காட்டுகிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லா காலகட்டத்திலும் சிரமத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு பக்கபலமாய் உறுதுணையாய் முஸ்லிம்கள் இருக்க வேண்டும் என்பது குர்ஆனும் ஹதீஸும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்வியலும் நமக்கு கற்றுத்தருகிற அதி அற்புதமான பாடம். சென்னை மலை ஓய்ந்து அதன் ஈரம் கூட காயவில்லை, தென் மாவட்டங்களை போட்டு அப்படியே புரட்டி எடுத்திருக்கிறது இல்லையா? இயற்கை பேடுதல். சொல்ல முடியாத துன்பத்தில் குறிப்பாக திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழகத்தினுடைய முதல்வர் கூட பிரதமருக்கு எழுதக்கூடிய லெட்டரில் குறிப்பிட்டிருக்காரு, தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 40 லட்சம் மக்கள் இந்த மழையினால் ஏதோ ஒரு பாதிப்பை சந்தித்திருக்கிறார்கள். பெரும் மழை, வரலாறு காணாத மழை, கடுமையான சேதாரம். இன்னைக்கு வரைய தண்ணி இறங்காத இடங்கள் இருக்கிறது, இன்னைக்கு வரைய உணவு அடுத்த வேளை எதிர்பார்த்திருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. அவ்வளவு சிரமத்தில் அந்த பகுதி மக்கள், எல்லா தரப்பு மக்களுமே கலந்திருக்கிறார்கள். இங்கே நாம் உதவி நீட்டும் நேரத்திலே, உபகாரத்தை நீட்டும் நேரத்திலே, ஒத்தாசைகளை நீட்டும் நேரத்திலே எப்பொழுதுமே ஒரு முஸ்லிம் மதம் ஜாதி என்பதையெல்லாம் பார்க்கவே மாட்டார், பார்க்க கூடாது. பாதிப்பு என்பது எல்லோருக்குமானதாக தான் வந்திருக்கிறது. எனவே எல்லோருக்குமான உதவியை செய்வதற்குரிய வழியை தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் நாம் இருக்கிறோம். எனவே ஒரு வாரத்திற்கு முன்புதான், கடந்த வாரத்திற்கு முந்தைய வாரம்தான் நம்முடைய பள்ளியிலே சென்னை மக்களுக்காக வேண்டி, வெள்ளத்தில் பாதித்த மக்களுக்காக வேண்டி நாம் அறிவிப்பு செய்தோம். உள்ளபடியே சொல்கிறேன், பெருமை இல்லாமல் சொல்லிக் கொள்கிறேன், அல்லாஹ் நம்முடைய மஹல்லாவிற்கு தந்த பெரும் பாக்கியம். இங்கே வரக்கூடிய மக்களின் உள்ளங்களை எல்லாம் அல்லாஹ் விசாலப்படுத்தி வைத்திருக்கிறான். அல்லாஹ்வின் பேரருளால் ஒரு பெரிய தொகை அங்கே சேர்ந்தது. அதை கொண்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு மிகச்சிறந்த நிவாரணம் போய் சென்று சேர்ந்தது. அந்த அடிப்படையில் தென் மாவட்டங்கள், குறிப்பாக திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய அந்த மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வேண்டி இன்ஷா அல்லாஹ் ஜும்மா தொழுகைக்கு பிறகு உங்களிடத்திலே துண்டி ஏந்தி சகோதரர்கள் நிற்பார்கள். நாம் கொடுக்கக்கூடிய சின்ன உதவியானாலும் நிச்சயமாக அது அவர்களுக்கு ஒரு பலனை தரும். நீங்க கேட்கலாம், 40 லட்சம் மக்கள் இருக்காங்களா, நம்ம என்ன அவ்வளவு எதுக்க செய்ய முடியும்? அப்படிலாம் செய்ய முடியாது. நாம் அவ்வளோ ஆளுக்கு செய்ய இயலாது. நாம் கொடுக்கும் விஷயம் ஒரு சின்ன குக்கிராமத்தை கூட அடைய வளைந்து கொள்ள முடியுமா என்று தெரியாது. இருந்தாலும் நம் எண்ணம் ஏதாவது செய்ய வேண்டும்.
அந்த பாதிக்கப்பட்ட மக்களின் துயரில் நாமும் கொஞ்சம் பங்கெடுக்க வேண்டும். நாமும் ஏதாவது செய்து அவர்களினுடைய கஷ்டத்திலிருந்து ஒரு சின்ன ஒரு ஒத்தாசையாக, ஒரு ஊன்றுகோலாக நிற்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய எண்ணமே ஒழிய இதை பிரபலப்படுத்துவதோ அப்படி இப்படி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஜும்மா தொழுகைக்கு பிறகு தாராளமாக நீங்கள் எடுத்து வையுங்கள். குறைந்தபட்சம் உன் சகோதரனாய் நான் உங்களிடத்திலே வேண்டிக் கொள்கிறேன், ஒரு நபருக்கு ஒரு 500 ரூபாய் மதிப்புள்ள பொருள் தர வேண்டும் என்று நினைத்திருக்கிறோம். மண்ணடியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பள்ளிவாசல் லஜ்னத்துல் முஹ்சினீன் என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளிவாசலுடைய நிர்வாகம், அதனுடைய இமாம், நாமும் எல்லாம் இணைந்து, நம்மும் பள்ளிவாசலுடைய ஜமாத்து நிர்வாகம் எல்லாம் இணைந்து இன்ஷா அல்லாஹ் இந்த நல்ல காரியத்தை செய்ய இருக்கிறோம். உள்ளபடியே எல்லா நன்மைகள் நடக்கிற பொழுது நம்முடைய பள்ளியினுடைய ஜமாத்தார்களும் சரி, இங்கே இருக்கக்கூடிய நிர்வாக பெருமக்கள் பொறுப்பாளர்களும் சரி, நல்லது நடப்பதற்கு ஊன்றுகோலாக ஒரு நல்ல ஒரு உந்து சக்தியாக இருந்து செயல்படுகிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எனவேதான் இங்கிருந்து நல்ல விஷயங்கள் பல பாகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சென்று சேருவதற்கு அது ஒரு காரணமாக இருக்கிறது. எனவே சகோதரர்கள் வெளியே நிற்கிறார்கள், நம்முடைய ஜமாத்தினுடைய பொறுப்பாளர்கள் நிற்கிறாங்க இன்ஷா அல்லாஹ். எனவே அந்த பகுதி மக்களுக்கு, திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்காக வேண்டி தாராளமாக உங்கள் உதவிக்கரங்களை நீட்டுங்கள். அல்லாஹ் இதற்கு பகரமாக பன்மடங்காக அல்லாஹ் நமக்கு திருப்பி தர காத்திருக்கிறான். வல்ல ரஹ்மான் தந்தருள் புரிவானாக. இதுபோன்றுண்டான பெரும் பெரும் பேரிடர்களிலிருந்து எல்லா மக்களையும் அல்லாஹ் காப்பானாக. நிம்மதியான வாழ்வை அல்லாஹ் தருவானாக. மக்கள் வாழக்கூடிய வாழ்க்கையிலே இடர்கள், நெருக்கடிகள், பெரும் பெரும் இயற்கை சீற்றங்களை எல்லாம் விட்டு இனிவரும் காலங்களில் அல்லாஹ் பாதுகாப்பையும் அதற்குரிய மிகச்சிறந்த முன் ஏற்பாட்டையும் செய்வதற்கு உண்டான ஆற்றலையும் சக்தியையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கி அருள் புரிவானாக. எப்பொழுதுமே நம்மை பிறருக்கு உபகாரியாக அல்லாஹ் வைத்திருப்பானாக. நம் மூலம் நல்லது நடைபெறுவதற்கு அல்லாஹ் நம்மை ஒரு துரும்பாக, ஒரு துண்டு சீட்டாக அல்லாஹ் நம்மை பயன்படுத்துவானாக. சுயநலத்தை களைந்து பொதுநல பார்வையோடு சிந்தனையோடு வாழக்கூடிய தௌஃபீக்கை நமக்கு தந்து அதன் மூலமாகவே நாம் கண்ணை மூடியதற்கு பிறகும் நமக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய நன்மக்களை அல்லாஹ் உருவாக்கி தருவானாக. ஆமீன். வாஹிர் தாவா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.